ஸ்ரீ தேவி பாகவதம் 54ஆம் பகுதி. அரச சபையில் சுதர்சனன். கேரள அரசன் கூறியதும் யுதாஜித்து கோபம் கொண்டு கூறினான், அரசர்களுக்கிடையே நடைபெறுவது வீர திருமணம். வீரன் அல்லாத ஒருவன் சுயம்பரத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. அப்படி நடந்தால் போர்தான் உண்டாகும் என்ற யுதாஜித்து காசிராஜனின் அருகே சென்று கூறினான், இது உனது விருப்பத்தை நிறைவேற்ற ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணமா, இல்லை உனது மகளின் இச்சையை தீர்க்க ஏற்பாடு செய்ததா? அதை எமக்கு கூற வேண்டும் என்றான். எனது மகள் அவனை விரும்புகிறாள், அவனும் விரும்புகிறான். நான் எவ்வளவோ எடுத்து கூறியும் கேட்கிறாள் இல்லை. நான் பராசக்தியிடம் எனது எண்ணங்களை நிறைவேற்றுமாறு விண்ணப்பித்து விட்டேன். இனி அவளது விருப்பப்படி நடக்கட்டும் என்றான். அதன் பின் அரசர்கள் சுதர்சனனிடம் சென்று, சுதர்சனா, எல்லா அரசர்களும் தமது சேனைகளுடன் வந்திருக்கின்றனர். நீ தனியே வந்துள்ளாய். உனது தம்பியும் யுதாஜித்தும் சசிகலையை தாம் கவர்ந்து செல்வோம் என்று நினைக்கின்றனர். இந்நிலையில் நீ என்ன செய்ய போகிறாய்? அவர்களை எதிர்க்கக்கூடிய தைரியம் உனக்கு இருந்தால் இரு, இல்லாவிட்டால் சென்று விடு என்றனர். அரசர்களே, நீங்கள் கூறுவது அனைத்தும் உண்மை. என்னிடம் எதுவும் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் ஆளும் பராசக்தியின் துணை எனக்கு இருக்கிறது. அதனால் தான் வந்தேன். நான் வந்தது வேடிக்கை பார்க்கவே என்றான் சுதர்சனன். நீ கூறுவது சரி. ஒவ்வொருவரையும் தேவியே இயக்குகிறாள். நாம் காரியம் ஆற்றினாலும் அதை நிறைவேற்றுவது அவளேதான். அவளின் சித்தம் எதுவோ அதுதான் நடைபெறும் என்று அரசர்கள் கூறினர். சுபாகு மன்னன் அழைத்த மன்னர்களெல்லாம் சுயம்பர மண்டபத்தில் கூடியிருந்தனர். சுப நேரத்தில் சசிகலை சர்வ அலங்காரங்களுடன் சுயம்பர மண்டபத்திற்கு வந்தார். அரசர்களின் கண்கள் அவளது எழிலான முகத்தை மொய்த்தன. அவளது அழகிய வதனம் வாடியிருப்பதை கண்ட சுபாகு மன்னன் அவள் அருகே வந்து, மகளே, ஏன் கவலைப்படுகிறாய்? மன்னர்கள் எல்லோரும் மண்டபத்தில் இருக்கின்றனர். உனக்கு விரும்பியவனை நீ தேர்ந்தெடு, கலங்காதே என்றார். தந்தையே, அரசிலம் குமரி சுயம்பர மண்டபத்திற்கு சென்று வந்திருக்கும் ஆடவர்களை எல்லாம் பார்த்து தனக்கு பிடித்தவனை தேர்ந்தெடுப்பது அரச மரபு. ஆனால் அது எனக்கு பிடிக்கவில்லை. ஒரு தாசி தன்னிடம் வந்திருப்பவர்களை பார்த்து அவர்களில் யார் தனவந்தன் என்று நினைத்து அவனுடன் கூடுவது போல் இது இருக்கிறது. அதனால் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. பதிவிரதா தர்மம்தான் பெரியது. ஒரு பெண்ணை பலர் காம நோக்குடன் பார்ப்பது பெண்ணின் கற்புக்கு ஒவ்வாததாகும். நான் எனது கணவரை தேர்ந்தெடுத்து விட்டேன். ஆகையால் வேறு எந்த அரசனையும் நான் பார்க்க மாட்டேன் என்றாள். 54ஆம் பகுதி நிறைவடைந்தது.